பரிசுத்தமான கர்த்தாவே என்னுடைய பேசுங்க, உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த நாட்களில் கர்த்தர் நல்லவர். லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களை அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவங்கள் நாம் அடிக்கடி பார்த்த சம்பவம், அடிக்கடி படித்த ஒரு சம்பவம் கூட. இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு நோக்கங்கள், திட்டங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் இதை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை கத்து, சில சத்தியங்களை கத்து எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நீங்க 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் கெனசரத் என்கிற ஒரு கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாட்கள் இதுல என்ன அப்படி ஒரு சத்தியம் இருக்குது? முதலாவது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக கடந்து செல்வார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்து ஒரு கூட ஜனங்கள் அவரிடத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை மாத்திரமல்ல, போதகங்களை கேட்டுக் கொள்வதற்காகவும் போவார்கள். ஒரு சில ஜனங்கள் மறைமுகமாக போய் எப்படியாவது ஆண்டவரை தொட்டாவது சுகமாக்கி நினைச்சு போறவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கூட ஜனங்களும் ஒரு நோக்கத்தோடு இயேசுவை தேடி வர்றாங்க. ஆனா இங்க அவர் கடல் அருகே நடந்து போறாருங்கிறத பார்த்த உடனே ஒரு கூட்டம் வந்துருச்சு தெரிவிட்டு. அந்த உடனே இப்ப என்ன பண்ண தெரியுமா, அவங்க கரையில் நிற்கவே இயேசுக்கு கரை தான் நிற்கிறாரு. கொஞ்சம் படலை கேட்டு என்ன பண்ணாரு, எழுதுகிட்ட தள்ளிக்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவர் நிற்கிற இடத்துல பேதுருவும் நின்றான். லேலூயா. படகு நின்றது, பேதுருவும் நின்றான். அப்போ எந்த கடல் அருகே இயேசு இருந்தாரோ அந்த கடல் நிற்கிற இடத்துல, அந்த படகு நிற்கிற இடத்துல, இயேசு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, இயேசு நிற்கிற இடத்துல பேதுரு முதலாவது நிற்க தன்னை தயார்படுத்தி கொண்டார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். தேவனின் இடம் சரியில்லை வந்துடணும், ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்ட வெளியே வந்துடணும். இல்ல நான் பிடிச்சிட்டே தான் உட்கார்ந்துருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. அன்புக்குரிய பிள்ளைகளே, பேதர் நினைச்சிருக்கலாம், எங்க அவரை பார்க்கற கூட்டம் வந்துருக்குது, படகை கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றேன், போய் ரெஸ்ட் எடுத்து வரேன். அவர் படகு ஆண்டவர் நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த வலையில அலசி வச்சிருக்கிறேன், போயிட்டு நம்ம வீட்டுல வச்சு வந்துடுறேன், இங்கே போட முடியாது, இனி எனக்கு வேலை கிடையாதுங்க, மீன் பிடிச்சவங்க கிடைக்கல, அவர் போயிருக்கலாம். ஆனா அவங்க போகவே இல்லை. இயேசு இருக்கிற இடத்துல பேதுருவும் இருந்தார். அப்ப முதலாவது கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் இருக்கிற இடத்துல இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ என்றால் ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற சொல்லிட்டாருன்னா ஆலயத்துக்கு வந்து பழகிடணும். ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆபீஸ்ல இருப்பாரு கேட்டாங்க, அவர் அங்கேயும் இருப்பார், அவர் தூணிலும் இருப்பார், அவர் துரும்பிலையும் இருப்பார். நம்ம ஆண்டவர் அப்படிலாம் கேவலப்படுத்த கூடாது. அவர் தூணு துரும்பு இருக்கிற கடவுள் கிடையாது, அவர் உங்க இதயத்தை வாழ்றவர். அதுதான் நம்ம ஆண்டவர்.
அதை விட்டுட்டு நம்ம விடாது. நான் எங்க இருந்தாலும் அங்க ஒரு இருக்கிறாரு, நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவரே நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவனை லவரா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் சொல்றதுக்கு அவர் கடவுள் பாரு, அவர் கடவுள். அவரு கடவுள் சொன்னா சொல்றதுதான் நம்ம கேட்கணும். அதுக்குதான் அவர் பேர் கடவுள். ஆனா இல்ல என்ன பண்ண தெரியுமா? இல்ல மனசுலயே இருக்கிறாரு. ஐயோ, அந்த மனச ஸ்கிரீன் மாதிரி திரையில போட்டாலும் தெரியும் வேற என்னெல்லாம் உள்ள வெளியே வர எல்லாமே. சோதரம் அந்த குப்பைகளை இவரு பாராம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிய பழகி கொள்ள வேண்டும். 6 நாட்கள் தேவன் வேலை செய்து 7ஆம் ஓய்ந்து இருந்தாருன்னா அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் ரெஸ்ட்ல இருக்கிறாரு. அப்ப அவர் ஆராதிக்க வர பிள்ளைங்க அவர் கூட சின்ன பண்ண, அவர் கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அவருடைய நாள், அவருக்குரிய நாள், அங்கதான் இருக்கணும். அது தேவ சித்தம், அது தேவனுடைய கட்டளை. அது இயேசு கிறிஸ்து பாருங்க, எங்கேயுமே ஓய்வு நாள் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். ஓய்வு நாளில் போதகம் பண்ணினார், ஓய்வு நாளில் கூலியை சுகமாக்கினார், ஓய்வு நாளில் அற்புதங்களை செய்தார். அப்படிதான் பைபிள் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு ஓய்வு நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா நாளும் ஆறாவது பங்கெடுக்கிறார், எங்கேயாவது ஊரில் பங்கெடுக்கிறார், சும்மா இருந்ததே கிடையாது. அதெல்லாம் சொல்றாரு, தலை சாய்க்க இடம் இல்லப்பா அப்படிங்கிறாரு. ஓடிக்கிறது ஊழியத்துல, இங்க போறாரு அங்க போறாரு, அற்புதம் செய்யறாரு, மணிக்கணக்காக ஓடிக்கிறாரு, தூங்குற சொல்றாரு. மனுஷகுமார் தலை சாய்க்க இடம் அப்படிங்கிறாரு, போறாரு, ஃப்ரீயா போயிட்டு ஊழியத்துக்கு போறாரு. அற்புதம் நடந்துட்டு இருக்காங்க, இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிற இடத்துல முதல்ல இழுக்க படைய கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, முதலாவது கர்த்தர் ஆராதனையில் இருக்கிறார், 2வது கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார், 3வது கர்த்தர் எங்க இருக்கா தெரியுமா? வசனம் நான் திரும்ப நானே சொல்லிடுறேன். கர்த்தர் நான் எங்கே இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரனும் இருப்பான். இல்லையா? அப்ப ஊழியக்காரன் எங்க இருக்கிறான் அங்க அவர் இருக்கிறார். அப்ப ஊழியக்காரன் இருக்கிறது அவர் இருக்கிறார்னா அப்ப ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை எப்படி பொய்யா இருக்கும்? வாய்ப்பே கிடையாது. அவர் வெளிப்படுத்த வேதம் சொல்றது, என் ரகசியத்தின் ஊழியக்காரனுக்கு நான் மறைக்காமல் போனோம் அப்படிங்கிறாரு. அப்ப அவருடைய ரகசியத்தை அவருடைய வேலையாளர்கிட்ட சொல்லுவார். ஒரு கம்பெனில வேலை செஞ்சாங்க, அந்த கம்பெனி சீக்கிரம் யாரும் தெரியும், அதுல யாரு மிக முக்கியமான ஆளா இருக்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாராவது ரகசியம் தெரியாது. கம்பெனி பார்த்தா சின்ன கம்பெனி பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கும், ஓடிட்டே இருக்கும். சில கடைகளை பாத்தீங்கன்னா வியாபாரம் குமிஞ்சிட்டு இருக்கும். சீக்கிரம் என்ன கேட்டா சொல்ல மாட்டாங்க, எல்லாம் கடவுள் தான் சார் அப்படி சொல்லி முடிச்சுடுவாங்க. ஏங்க, நான் தான் பக்கத்துல ஒண்ணு மாதிரி ஒரு கடையை போட்டு வச்சுக்கிறேன், ஒரு வியாபாரம் இருக்க மாட்டேங்குது, ஆனா உனக்கு மட்டும் மக்கள் தீ மாதிரி வந்து குமிச்சிட்டே இருக்கிறாங்களே, எப்படியா வருது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சீக்கிரம் ரகசியம் சொல்ல மாட்டாங்க. அப்ப அது போல ஒரு மனுஷன் புதுசா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு காரை கண்டுபிடிச்சாங்க, அந்த ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அந்த ஃபார்முலா சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது அவங்க ரகசியம் வச்சுக்கிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு யாரு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்களோ, யார் அவங்க ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்களோ, இவங்க கிட்ட சொன்னா இது பாதுகாப்பா இருக்கும் அப்படி நம்புறாங்களோ, அவங்க கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லுவாங்க. அவங்க நம்பிக்கைக்குரியவங்க. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்னாக்க, எங்கே நான் இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான், என் ரகசியத்தை என் ஊழியக்காரன் மறைப்பேனோ. அப்போ ஒரு குடும்பத்துல செபிக்க போகும் பொழுது, ஒரு நபர்கிட்ட பேசி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் ஊழியக்காரன் வாயத்திறந்து பேசுவாங்க. அந்த இடத்துல கசப்பா இருக்கலாம், ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது மட்டும் தான் நடக்கும். ஏன் சொல்ற தெரியுமா? என் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் 2வது இருக்கிற இடம் தேவனுடைய ஊழியக்காரனுடைய நாவில் இருந்து பேச விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை ஊழியக்கான வாயில வசனத்தை ஜனக்கு தேடுவாங்க வசனம் சொல்லுது. ஆமா, சில சபையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க சபையில ஆராதனை பண்றேன் பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டு யாருக்கோ பிரசங்கம் கூட்டம் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பத்தி பேசுறான்னா யாருக்கோ ஒருத்தர் மையம் வச்சு பேசிட்டு ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்தில் இன்னைக்கு. ஆனா என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு சபையில பார்த்தா பணத்தை பத்தியுமே மையமா வச்சு பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு சபையில பார்த்தா நகையை மட்டுமே மையமா வச்சு பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு சபையில பார்த்தா சீக்கிரம் உலகாளிக்கு போகுது, ஏசு வர போறாரு, உலகாளிக்கு போய் சொல்லி ஜனங்களை மிரட்டியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு கூட்டம் காலத்தை ஓடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஒரு சில கூட்டத்தை பார்த்தா புதுசா ஒரு சர்ச்சை வந்துச்சு, இதெல்லாம் தப்பான ஆராதனை, ஏன் சர்ச்சை பெரிய ஆராதனை அப்படி சொல்ல பண்ணா தெரியுமா? ஜனங்கள் டைவர்ட் பண்றது ஒரு கூட்டம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்படி மக்கள் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்ப இயேசு இருக்கிற இடத்துல யாரு இருக்கிறீங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க.
பேதுரு படகு பக்கத்திலேயே இயேசு இருக்கிறதுலயே அவர் நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் இயேசு இருக்கிற இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். நீ நிறைய பேர் இயேசு இல்லாத இடத்துல இருக்கிறோம். கஷ்டத்தை பாக்குறோம், கண்ணீரை பாக்குறோம், அடிமையா இருக்கிறோம், போட்டு கழுத்து சங்கம் வச்சு மிதிச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தாங்கியும் ஆனாலும் பண்ணி இருக்கிறோம். இயேசு இல்லைன்னு தெரியுது, ஆனாலும் சாபம் இருக்குன்னு தெரியுது, அங்க ஒரு வாழ்க்கை எதிர்காலம் இல்லைன்னு தெரியுது, எதுவுமே இல்லைன்னு தெரியுது, ஆனாலும் கூட சாபத்தை வந்துட்டு இருக்கோம். ஆனா இயேசு இருக்கிறதுக்கு இருக்க மனசு வர மாட்டேங்குது. இயேசுவோட ஆசீர்வதிக்க வாழ் கூட வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. இல்ல 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 அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசு இருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். பேதுரு இயேசு இருக்கிற இடத்துல அவர் இருக்க தீர்மானித்தார். அவர் அங்கே இருந்தார், அங்கே அவரும் நின்றார். அன்புக்குரிய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய ஜீவியத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். இன்னைக்காவது நாங்க பாஸ்ட் கொஞ்சம் பேர் எழுப்பி இருக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல தீர்க்கதரிசி தான், பாஸ்ட்லாம் கிடையாது, தீர்க்கதரிசி தான் இருக்கிறாங்க, நியாயாதிபதிகள் இருப்பாங்க. பாருங்க, சாத்ராக்கு மேசாக்கு ஆபீஸ்ல 3 பேர் இருக்கிறாங்க. நெருப்ப எரிய விட்டாங்க, பட்டிக்க தூக்கி உள்ள போடுறான்னு சொல்றாங்க, கையை தூர உள்ள நெருப்பு தூக்கி போடுறா, சாப்ப சீக்கிரமா அவனை சங்கு ஊதிடுவான், அவன் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூக்கி கட்டி உள்ள போட்டாங்க. எந்த நம்பிக்கையில போனாங்க? இயேசு கிறிஸ்து கூட இப்படி சொன்னாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரா? வாங்கலாம் பண்ணவே இல்லை. பேசுறாங்க 3 பேர், பேசவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, என்ன தெரியுமா? என் ஆண்டவர்கிட்ட பேசுன அவசியம் இல்லை, அவர் பேசுற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தை என்ன வாழ வைக்கும், அவர் மேல வச்சு விசுவாசம் என்ன பலப்படுத்தும், அந்த நம்பிக்கை கொண்டு இருந்துச்சு. சிங்கிகள் தூக்கி போட்டுறாங்க. என்ன பண்றாரு நம்ம ஐயா தானியேல்? என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிங்கிகள் உள்ள கடக்குறாரு. கடக்கும் போது ஆண்டு வாங்க கொடுத்தாரு, நீ சிங்கி கவிகளை போ, உன்னை காப்பாத்து வாங்க வசனம் கொடுத்தாரு. ஒண்ணும் சொல்லவே இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு, நான் சிங்கி கவிகளை போனாலும் என்னை ரட்சிக்க என் தேவன், என்ன வடிவத்தை என் தேவன், என்னை மீட்டுக் கொண்ட என் தேவன் நிச்சயமா என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், எனக்கு சரியான ஒரு நன்மை செய்வார். நம்பிக்கையில் என்ன பண்றாங்க? போறாங்க. அப்ப தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவன் யார் கூட இருக்கிறாரோ, யார் சொல்லுகிற வார்த்தையில் தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அங்க இருக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். தேவன் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருந்துகிட்டு, அது ஆயிரக்கணக்கான விசுவாசி இருக்கிற சபையா கூட இருக்கலாம், லட்சக்கணக்கான இருக்கிற சபையா கூட இருக்கலாம். அந்த சபையில இயேசு இல்லாவிட்டால், அங்க தேவன் கிரியை செய்யாவிட்டால், அங்க இருக்கிறது கல்லறையில குடியிருக்கிறது சமம். சில ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை தானே பண்ண பாசலாம், இந்த மீட்டிங் போறேன், அந்த மீட்டிங் சபையில் வேற என்ன நடத்த ஓடிக்கிட்டே இருப்பான். அழைப்பு கிடையாது. போனா இங்க இருந்தா மாசம் என்ன பண்ண நலப்பட சபை சேர்ந்து வர கணக்கு கொடுப்பாங்க. வேற சபையில் பெருசா பண்ண போனா மாசம் ஒரு 20 தான் கொடுப்பாங்க. பணம் சம்பாதிக்க போற கூட்டம். நான் நேற்று ஒரு ஜெப குறிப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். காலையில் ஒரு பாசிங் பிரேயர்ல விசேஷத்தை ஒரு செய்தி கொடுக்குற கிருபை செஞ்சார். அப்போ செய்தி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புறேன் சொல்லி ஜெபமானேன். இனிமே எந்த ஒரு ஊழியக்காரன் வரணும், அவன் சுவிசேஷம் வரக்கூடாது. ஊழியக்காரர் வரணும் தெரியுமா? மீட்டிங் எடுத்து ஆள் சேர்க்கிறவன் வரக்கூடாது. ஊழியக்காரர் சொல்லி வரவங்க என்ன பண்ண தெரியுமா? கிராமங்கள்ல சபைகள் இல்லாத ஊரை தேடி கண்டுபிடிச்சு யார் ஊழியம் செய்யறாங்களோ அவங்க மட்டும் ஊழியத்து வந்தா போதும், மற்றவங்க தேவையே இல்லை. அதுதான் என் பிரசங்கமா இருந்துச்சு. என்ன பண்றது? நான் ஒரு கன்வென்ஷன் மீட் நடத்துறவா, அவனுக்கு கூப்பிடுறது இருக்கிற சர்ச்சில் உள்ள எல்லா பேசும் அங்கதான் இருப்பாங்க. மீட்டிங் நடத்துறவன் அங்கடி காணிக்க வாங்கிட்டு அவன் ஆஃபரி வாங்கி போயிடுறது, இன்னொரு பேர் கன்வென்ஷன் மீட் நடத்துறது. இது தொழில் பண்ற இடமா மாறி போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவங்களையுமே மனதில் மாட்டேறாங்க. நம்ம செஞ்ச பாவத்தை எங்கேயாவது கோயிலுக்கு புண்ணியத்துக்கு என்ன பண்ணணும், பாவத்தை பரிகாரத்தையுமே நம்ம காணி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அழுத்து போயிட்டு கோடி பில்டிங் கட்டி போட்டு நாங்கள் நடத்துற ஆன்லைன் கொடுக்குறீங்க. நிறைய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில சபையை பார்த்து கோடி கணக்குல தேவையில்லை, சம்பந்தமே இல்லை, பாபேல் கோபுரம் மாதிரி பில்டிங் கட்டி போடுறாங்க. அந்த இடத்துல யாருக்கு ஜெபம் பண்ண போறா? எல்லாம் இந்த ரட்சியப்பட கூட தான் போகுது. யாருக்கு எத்தனை ரட்சிக்கப்படுறாங்க? அதே அந்த பில்டிங்கோட ரேட்டு ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுக்கிறீங்களேன். அந்த 10 கோடி நீங்க பிரிச்சு ஒரு கிராமத்துக்கு 10 லட்சம் செலவு சபை கட்டி பாருங்க. இதை விட 1000 மடங்கு ஆத்துமரோட அதான் நடக்கும். ஆனா இயேசு இருக்கிற இடத்த ஜனங்க நேசிக்கிறத விட எந்த ஊழியக்கான பிரபலமா இருக்கிறான் அவனை நேசிக்கிறது கூட அதிகமா இருக்குது. அவங்க போய் செல்ஃபி எடுத்தா நல்லா இருக்கும். என்கிட்ட ஒரு ஆளு, நான் ஒரு கடையில் நைட்டு 12:30 மணி இருக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ என் கூட இன்னும் நம்ம தம்பி உடன்படிகள் வந்திருந்தாங்க.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு போயிட்டு அவரோட போய் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க, டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க. அவர் நான் என்ன பையன் யாரும் அவருக்கு தெரியாது. அப்ப திரும்ப என்ன பண்ண திடீர்னு என்ன பண்ணாங்க, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் இவரு ஒரு செல்ஃபி எடுக்க. நான் கேட்டேன் யாரா இவரு அப்படின்னு. என்ன பண்ணியாச்சு, எடுத்துட்டு வந்தாச்சு. வந்த பிறகு திரும்பி கேட்கிறேன், இவர்கிட்ட என்ன செல்ஃபி யாரா இருந்தாலும் இவர்கிட்ட என்ன செல்ஃபி பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவருடைய செல்ஃபி யாரு இருந்தாலும் அப்படி கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாதா இவர் பிரபலமான ஆளு, இவர் அங்க அவரு கூட இருப்பாரு, இங்க இவரு கூட இருப்பாரு, அவர் தெரியாது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கிடையாது, அவர்லாம் ஒரு சில இன்னைக்கு இன்டர்நெட்ல பெரிய டாப் லீடரா இருக்கிறவங்க வீடுலாம் சர்வசாதாரண வீட்டுல போவாரு. டேய் அவன் எவன் வீட்டுக்கே போயிட்டு போறான்டா, ஏசுனா இருக்கிறது வர முடியுமா அவனால? அவன் கூட போய் செல்ஃபி வச்சுட்டே ராஜா, மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக பெரிய ஊழியக்காரன் போட்டோ எடுத்து வச்சு அதெல்லாம் அப்படியே அனுப்பிட்டு அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. ஆனா இயேசுனார நம்ம போட்டோ நினைக்கிறதே கிடையாது. இயேசுனார் நம்ம வாழ்க்கையில வரணுங்கிற அந்த அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஜனங்க ஏன்னா உலகத்துல யாரு கொஞ்சம் பிரபலமாச்சு ஆரம்பினாலும் போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 12 கிறிஸ்தவர்கள் இருக்குது. நான் சொல்றேன் 5000 வாழ்க்கையில எவ்வளவு சொல்லுவோம், ஒருத்தர் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா, கொடுக்குற ஆளு கிடையாது. ஆனா ஊழியத்தை செய்யறோம், செஞ்சுட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கா. எது மேல கர்த்தருடைய விசுவாசம் தான். இப்ப தலைமை சேவை கட்ட அடிச்சுட்டு எப்படி கட்ட போறோம், விசுவாசம் தான். யாரும் ஸ்பான்சர் இருக்கிறாங்களா, எல்லாம் கட்டலாம், ஒருத்தரும் கிடையாது. ஒரு ஃபாரின் ஒரு எல்லாம் சொல்லாமல, உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சு தலைவர் சொல்லாமல. நான் ஒண்ணு என்ன செய்யணும், நான் இந்தியாவில் கஷ்டப்படுறேன், ஒண்ணுமே இல்லை, அன்னைக்கு சாப்பாடு கஷ்டம் பஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி நீங்க சபையில சொன்னீங்கன்னாக்க அங்க வர ஜனங்களும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க, அதை போய் எடுத்து ஊர்ல ஊழி செய்யலாம்னு சொன்னான். நான் சொன்னேன் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம என்ன பண்ணி தெரியுமா, நான் வேலைக்கே போயிருப்பேன். ஏன்டா நான் வெளிநாடு வந்தது ஊழி செய்யறதுக்கு, வெள்ளக்காரனை பிச்சை எடுக்கிறது கிடையாது. என் நாட்டை அவமானப்படுத்தி, என் ரட்சிப்பை அவமானப்படுத்தி, ஊழியத்தை என் அழைப்பளவும் அவமானப்படுத்தி உங்களோட காசு வாங்க வரல, உன் காசு வேணும் ஒண்ணு வேணும் போடாட்டான் அப்படி கிளம்பி வந்துட்டேன். ஏன் சொல்றது தெரியுமா, இது அவங்களுக்கு கேட்டுருப்பாங்க. இன்னைக்கு ஏன் இதை சொல்றது தெரியுமா, நமக்கு தேவை பணத்தின் பின்னால் ஓடுவதல்ல, நமக்கு தேவை அழைப்பின் பின்னால் ஓடுவது, ஆண்டவர் பின்னால ஓடுறது. ஆண்டவர் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது நீங்க இப்ப 4ஆம் வசனம் இப்ப வாசிங்க. முதலாவது இயேசு இருக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிட்டு போயிட்டு மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். இப்ப ரெண்டாவது சொல்றாரு, நான் சொல்றதை நீ கேளுங்க. அல்லேலூயா. முதலாவது ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இயேசு இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இயேசு சொல்வதை கேட்க வேண்டும். நீ அதுதான் மனசு வர மாட்டேங்குது. இப்ப மட்டும் இப்ப கலைஞர் இந்த ஸ்டாலின் நம்முடைய சிஎம் மாண்பு முதல்வர் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை டோக்கன் தான் கொடுத்துக்கிறேன், அன்னைக்கு தான் வாங்கணும்னு சொன்னாங்க. சபையில் எத்தனை பேர் உட்காந்துருப்போம், சபையே காலியாக தான் இருக்கும், நான் ஒரு ஆள் தான் நினைக்கிற மாதிரி இருக்கும். அவர் நல்ல மனுஷன் இருந்தால பொங்கலுக்குள்ளே பணம் வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டாப்ல, எல்லாரும் குறையெல்லாம் வாங்கிட்டாங்க. அதே கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தருவேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம், எல்லா சபையிலையும் பாஸ் மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க, விசுவாசிகள் இருக்க மாட்டாங்க. எங்க போயிருப்பாங்க, எல்லாமே 3000 டோக்கன் வாங்க போயிருப்பாங்க. சில விசுவாசிகள் வர மாட்டேது, பாஸ்டே போயிட்டு முன்னா டோக்கன் போட்டு உட்காந்து உட்காந்துருப்பாப்ல. சில நேரங்கள்ல சில ஊழியக்கார போயிடுவாங்க. ஏன் தெரியுமா, சோதரம் அவர் சொல்றதை கேட்கறதுக்கு மனசு இல்ல, ஆனா இவங்க சொல்றதுதான் ஆண்டபடி கேட்கணுமா. எவ்வளவு பெரிய நம்ம புத்திசாலி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்க தெரியுமா, ஏசு நான் சொன்னா கேட்குறீங்க, சரி ஓகே, அப்ப அவர் சொன்னா நான் கேட்க மாட்டேயா, எதுனா அது பழக்கம். ஆனா அவரு நம்ம சொல்றதெல்லாம் அவருக்கு ஆண்டவர் கேட்பாராம், கேட்கணுமா. ஆண்டவரே கண்ணி வைக்கிறது எனக்கு அது வேணும், ஆண்டவர் கண்ணி வைக்கிறது இது வேணும், ஆண்டவர் சரி செஞ்சிடலாப்பா, அப்ப ஏன் பேச்சு நீ கேட்பியா, இல்ல ஆண்டவர் ஏன் கட்டளை கீழ்படியில அது ஆண்டவரே, ஏன் கற்பனை கீழ்படியில அது ஆண்டவரே, எங்க முதல்ல நீ சொல்ற நான் செய்ய சொன்ன முதல்ல கடவுள் நான் தான், நான் சொல்ற நீ செய்ய சொல்றாரு ஆண்டவர். பேர் சொல்றாரு நீ ஆழத்தை வளைய போடுன்னு சொன்னாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அதே போல பேர் என்ன பண்ண தெரியுமா, சொன்ன வார்த்தை கேட்கிறாரு. ஏங்க படிப்பே இல்லாத ஒரு பறவை கூட சொல்றது அப்படியே கேக்குதுங்க. அது எங்க போய் எல்கேஜி படிச்சுது, இங்கிலீஷ் மீடியம் படிச்சுதா, கிளி போயிட்டு குயில் நல்லா கூவுது, எந்த மியூசிக் காலேஜில் போய் படிச்சது, அதை கூட ஒழுங்கா வேலையை செய்யுதுங்க. ஆனா எல்லாமே இருக்கிற நம்ம மட்டும் பாருங்க, ஐயோ ஆண்டவரை கொலைய கொண்டு அவர் கொலை அறுத்துட்டு இருக்கோம். அவரே மண்டி பிச்சு ஓடிக்கிறப்ப அந்த மாதிரி வயசு நம்ம பண்ற சேட்டைகள்லாம் அவர் தாங்க முடியாம அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்கிற பொருள் கையில் வச்சு நிறைய பேருக்கு சமணி.
இயேசு சொல்றதை கேளு அப்படின்னா இயேசு கேட்க மற்ற யாரும் சொல்ல கேட்பாங்க. இவங்க இன்னைக்கு யாரும் ஒரு பிரதமர் வந்து வரட்டுமே, வந்துட்டு இன்னைக்கு நம்ம சபையில் வந்து பிரதமர் வராரு, இங்க வராரு வச்சுக்கல, பிரதமர் வராரு, ஒரு சர்ச்சை வராரு, வராது சொல்ல என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருமே, அது வாசல் நிற்கிறாரு. அவரோட நினைச்சு நம்ம ஏதோ ஒரு நடிகர் வரான்னு வச்சுக்க, இங்க ஆராதனை பொண்ணுங்க வந்து இங்க வாசல் நின்றுட்டு ஒரு நடிகர் நின்றுட்டு தான் வச்சுங்க, என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம், ஐயோ அவரா இங்க பாசு பிரசங்கம் பண்ணிட்டு பாரு விட்டு ஓடிடுவோம். ஏன்? பிரசங்கத்துக்கு வார்த்தையை விட அவன் தான் முக்கியம். ஏன்னா அவன் பிரபலமானவன்ல. அப்ப இயேசு யாரு? ஏங்க இன்டர்நேஷனல் பெரிய ஆளுங்க அவரு. அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல இன்டர்நேஷனல் பெரிய உலகத்தை படைச்சவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர், சர்வ சிருஷ்டிக்காதவர். அவ்வளவு பெரிய கோல்சாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்படியேப்பட்ட தேவனா இருக்கிற கர்த்தரை சொல்ற வார்த்தை அலட்சியம் பண்றோம். நம்ம எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். முதலாவது பேதுரு இயேசு இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் இயேசு இருக்கிறது இருக்கணும். ரெண்டாவது ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க இயேசு சொல்றதை கேட்கணும். ஆழத்துல போய் வளைய போட்டு சொன்னா போட கத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு தெரியாத அனுபவமா, என் படிப்பு என்ன, என் டிகிரி என்ன, என் அனுபவம் என்ன, என் புத்திசாலித்தனம் என்ன, உன்னையெல்லாம் நீங்க எல்லாம் வந்து அப்படி கிடையாது. நீங்க வந்து ஆசாரி குடும்பத்தை பிறந்தவங்க, உங்களுக்கு அந்த அறிவு உங்களுக்கு அந்த பத்தி தெரியாத ஏசப்பா. படகுல நில்லுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, நானும் கேட்கற சந்தோஷமா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் பண்ண முடியாது. திருப்பி வாழை இப்பதான் அலசி எவ்வளவு வலை கஷ்டம் தெரியுமா அலசுறது. மீனவர் போய் பாருங்க, மீன் பிடிச்ச வலை அலசும்போது பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியும் உங்களுக்கு. பொறுமையா ஒவ்வொரு இதா எடுக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய வலையா இருக்கும், கஷ்டப்பட்டு நம்ம எடுப்பாங்க. ஆமா, அந்த கழிவுல எடுத்து வெளியே போடுவாங்க. அவ்வளவு அலசி வச்சுக்கிற வலையை திரும்பி நம்ம இயேசு எடுத்து போடுறோம் அப்படிங்கிறாரு. இல்லப்பா இப்பதான் கிளீன் வச்சுக்கிறேன், எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிறேன், எங்க அப்பா தாத்தாலாம் அதே தொழில் தான், பாரம்பரிய பிசினஸ் தான் அது எங்களுக்கு. எங்களுக்கு தெரிய அனுபவமே கிடையாது. லைட்டா இந்த மாசத்துல இந்தந்த நாட்கள் இந்தந்த வகையான மீன் வர எங்களுக்கு தெரியும், மீன் உற்பத்திக்காரங்களுக்கு தெரியும், எல்லாம் எங்களுக்கு அத்துப்படி. அதனால எப்படி இப்பதான் கிளீன் வச்சுக்கிறேன், போட சொன்ன போட முடியுமா, எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா? வலையை அலசி வீட்டுக்கு போற சொன்னா பரவாயில்ல, போடுதுன்னு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு தேவை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கத்துக்கு வார்த்தைக்கு ஈடுபடணும், அதுதான் முக்கியம். நான் கஷ்டப்படுறதுக்காக இயேசு அவரு விட்டுறக்கூடாது. என் கஷ்டம் தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பு சொன்ன உலகத்தை யாரும் சிரிக்க முடியும், ஒருத்தரும் சிரிக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாங்க, இயேசுக்கு சொல்ற வார்த்தைக்கு உடனே கீழ்படிக்காத நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு தெரியுமா, பழைய போடுங்க அவனு போட்டா அப்படியே வேற எதுவுமே பேசலையே. ஆனா நம்மள என்ன பண்ணிருப்போம், இது தேவ சித்தம் தானா, ஆண்டவர் சொல்றாரு போடாம போக கூடாதா, இது நடக்குமா நடக்காதா, நடந்தா பார்ப்போம், இல்லவே இல்லை நடக்கும். தேவ சித்தம், தேவ சித்தம் இருக்கிறதுனால தேவன் ஏற்றங்களை செஞ்சுட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இரண்டாவது அந்த நாள் அவர் வலையை போடுன்னு சொன்னார். திரும்பி அந்த வசந்த வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, இது ஒரு ரகசியம் இருக்குது, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப திரும்ப அதே வசந்த வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின், திரும்ப சொல்லுங்க, அவர் போதகம் பண்ணி அப்போ அன்னைக்கு ஓய்வு நாள் கிடையாது, சண்டே சர்வீஸ் நாள் கிடையாது, இடைப்பட்ட நாட்கள் இயேசு போயிருக்கிறாரு. அவன் வேலை செஞ்சுட்டு எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலை செய்யணும் மீன் வலையை அலசிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது வேலை செய்யற நாள், இது ஓய்வு நாள் கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிற நாள், அது வந்து ஞாயிற்று ஆராதனை நாள் கிடையாது, அது இடைப்பட்ட ஒரு நாள். இடைப்பட்ட நாட்கள் ஒரு பிரேயர் மீட்டிங் வச்ச உடனே அந்த போதகத்தை கேட்டு வேலைக்கு போறான், வேலை செய்யணும், போகணும், ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க. ஆனா நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை டாடா காட்டி போயிரு இயேசு பாய் பாய் கர்த்தர் பாப்பாண்ட செய்யும் அப்படின்ட்டு. ஆனா இங்க ஒரு மனசுல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அது வேலை செய்யறாங்க, அது ஆமா அந்த வேலை, அது ஓய்வு நாள் கிடையாது, வேலை செய்யற வேலை செய்யற நாட்கள் வேலை செஞ்சு முடிச்சு வலையை அலசிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு வேலை முடிச்சா, வேலை டியூட்டி முடிச்சு, இப்ப வீடு தான் போகணும். கவலை வேலை செஞ்சாச்சு, வீடு தான் போகணும். இப்ப திடீர்னு தெரியுமா ஜெபம் நடக்குதாங்க, பிரசங்கம் நடக்குதாங்க, பிரசங்கத்தை கேட்கறாங்க, கேட்ட பிறகு திருப்பி சொல்ல வலையை போடு அப்படிங்கிறாரு. அப்ப என்ன தெரியுமா, அந்த இடத்துல நீ இடைப்பட்ட நாட்கள பிரேயர் வச்சாலும் அந்த பிரேயர் முடிச்சுதான் வேலைக்கு போகும். இல்லையா? இதுதான் ரகசியம்.
இல்ல இல்ல நான் ஒரு நாள் தான் வருவேன், மத்த ஒரு நாள் ஆண்டவருக்கு 6 நாள் எனக்கு. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தானா ஓய்வு நாளே போயிருப்பாரு அவர்கிட்ட. அப்படி போகல. போதகம் முடித்த பிறகு வலைய போடுகிறார். அப்ப போதகம் முடிச்சு வலைய போடுறது தெரியுமா? ஏன் முதல்ல பிரசங்கம் முடிட்டோம், ஆராதனை முடிச்சு ஜெபம் பண்ணி அப்புறம் சர்ச்சை முடிச்சுட்டு அப்புறம் போய் வேலை செய்ய. அதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனா அதுதான் அர்த்தம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு டைம்ல ஒரு 100 ரூபா கூட தரணும்னாக்க நம்ம அந்த 100 ரூபாய்க்கு ஓடிடுவோம். ஆமா, சில பேர் ஏன் சர்ச்சைக்கு வரல கேட்ட சொல்லுவாங்க, இல்ல கடை அதிகமாகி போச்சு பிரதர். சரி, கடை அதிகமாக சர்ச்சைக்கு வரல, இல்ல கடை அடைக்க போறோம் பிரதர். கடை அடைச்சிட்டியா? 5 வருஷம் இன்னும் அடைச்சிட்டே இருக்க, எத்தனை தான் அடைச்சிருக்கிற? வட்டி தான் கட்டிருக்கிற. அல்லேலூயா. இங்க என்ன பண்றது? வட்டி தான் கட்டிட்டு இருக்க. கடை எப்பதான் அடைப்ப? இவன் கடை அடைக்கிறது கேசுனாங்க வந்துருவாரு, எல்லாம் அவன் செத்துருவான். அடைக்க முடியுங்க. நெய்யோ கடன் கொடுப்பாய், நெய்யோ கடன் வாங்காதிருப்பாய், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். சொன்னால் விட்டுட்டோமே. கையில 1 ரூபாய் இருந்தாலும் அது 100 ரூபாய் மாத்திரம் விட்டுட்டோமே. 2 மணி 5 ரூபாய் எடுத்து வந்தான், அவனுக்கு தெரியுமா அது 5000 பேர் சாப்பிட போறாங்க, அவனுக்கு தெரியாது. அது 5000 பெருக்கி கொடுக்க அளவுக்கு ஞானம் ஆண்டர் விட்டுட்டோமே. அவர் விட்டுட்டோமே. நம்ம நினைச்சிட்டு என் கையில் 1 ரூபாய், அந்த 1 ரூபாயில காசு முடிச்சுக்கணும்னாக்க அந்த 1 ரூபாய்க்கு வாழ்க்கை ஓடும். அடுத்த 1 ரூபாய் சம்பாதிக்கலாம் பண்ண முடியும், நம்ம கஷ்டப்படணும். ஆனா 1 ரூபாயும் அதை மாத்தி ஆசீர்வதிச்சு கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய பிள்ளைகளை நம்முடைய ஜீவியத்துல கவனிச்சு பாருங்க. 2வது என்ன பண்ண தெரியுமா? அவர் போதும் முடிச்ச பிறகு சொன்னது வலை போட சொன்னாங்க, உடனே உடையாச்சு வலை போட்டார். முதலாவது அவர் சொல்ல இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இருக்கணும். 2வது அவர் சொல்றதை கேட்கணும். 3வது ஆச்சு பாருங்க. அடுத்த வருஷம் வாசிக்க 5. அதற்கு சீமோன், ஐயரே நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒண்ணும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். திரும்ப ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் வலையை போடு, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆனா நான் போட்டேன், எங்க அப்பன் சொன்னாரு, என் தாத்தன் சொன்னாரு, முப்பாட்டன் சொன்னாரு, இந்த மாசத்துல இந்த பக்கம் வலைய போட்டா மீன் வருண்டா, இந்த மாசத்துல அந்த பக்கம் சீசன் மழை போட்டா அங்க மீன் வருண்டா, இந்த பக்கம் போட்டா இப்படி போட்டா மீன் வர சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ஒண்ணு நடக்கல என் வாழ்க்கையில. இப்போ அப்புறம் என்ன சொன்னாங்க? நீ சிறப்பு சொல்றா பாத்தியா, பேராசி குறிராசி சொல்லலாம், அந்த மாதிரி போனாங்க. இது இன்னைக்கு நல்ல நேரம் வந்துடும், அன்னைக்கு நல்ல நேரம் வந்துடும், அப்புறம் அந்த மாசம் பிறந்தா வாழ்க்கை சரியாயிடும், இந்த மாசம் பிறந்தா வாழ்க்கை சரியாயிடும், இப்படி சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஒன்னும் புரோஜனமா போயிடுச்சு. அதே மாதிரி இப்ப என்ன பண்ண தெரியுமா? எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததெல்லாம் பொய்யா போயிடுச்சு, எங்க அப்பா சொல்லி கொடுத்த தொழில செஞ்சதெல்லாம் பொய்யா போச்சு, இப்ப நான் கத்து வச்சிருக்கேன், நான் பேசுறது பொய்யா போச்சு. ஏன்னா நான் பிரயாசப்பட்டு பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கலப்பா. அன்னைக்கு நான் வலைய போனப்ப மீன் துள்ளிக்கிட்டு இருந்துச்சு, வலையில கடை போட்டை எடுக்கிறப்ப மீன் துணி அடிச்சு கருவா நிறைய போட்டேன். கடைசியா பார்த்தா ஒரு தம்மந்துட்டு மீன் போடுறது வரலையே. இல்ல எங்க போச்சு தெரியும் மீன் எல்லாம்? என் சர்வீஸ் போச்சு, என் அனுபவம் அங்க பொய்யா போயிடுச்சு, என் சூழ்நிலை அங்க பொய்யா போயிடுச்சு, என் சுயம் பொய்யா போயிடுச்சு, நான் கத்து வச்சிருந்த எல்லா தந்திரங்களும் பொய்யா போயிடுச்சு. ஆனாலும் இப்ப நான் ஜீரோவா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், நிராளா இருக்கிறேன். என் போட்டில் இருக்கிற படகுல வருகிற மீன் மாத்திரம் அநேக ஆயிரங்களில் விற்க முடியும், அநேக இருக்கிற பிசினஸ்ல என்ன பண்ண கொண்டு சேர்க்க முடியும். ஆனா அப்படியேப்பட்ட படகு இன்னைக்கு 2 பேரும் வெறுமையா கடந்துட்டு இருக்குது. நேற்று தினத்தில் நான் இந்த தொழிலுக்கு போகும்பொழுது என் படகு நிறைய மீன்கள் கொண்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மீனை பிடிக்க போறேன், என் படகு வெறுமையா வந்து இருக்குதுப்பா. அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் ஞானம் தோத்து போயிடுச்சு, என் சுயம் தோத்து போயிடுச்சு, என் பெருமை தோத்து போயிடுச்சு, நான் கத்து வச்ச எல்லாமே என்ன விட்டு தோத்து போயிடுச்சு. ஆனா என்னால பிரயாசப்பட ஒண்ணும் முடியல, என்னால முடியல. ஆகிலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்ப என்ன தெரியுமா? பேதுரு இயேசு நிக்கிறது நின்னாரு, பேதுரு இயேசு சொல்றதை கேட்டாரு. பேதுரு இயேசு சொல்றதை கேட்டது மாத்திரமல்ல, கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, கடைபிடிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா பிரசனத்தை கேட்க எனர்ஜி கூட்டிட்டு போகுது, விசுவாசம் கூட்டிட்டு போகுது, வல்லமை கூட்டிட்டு போகுது, அபிஷேகம் கூட்டிட்டு போகுது. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா பேசுற பிரசனம் சாதாரணமா இருக்குமா? 5000 பேர் கூடி இந்த பிரசனம் பண்ணா சாப்பிட மாட்டாங்க 3 நாளும். அப்ப எவ்வளவு பிரசங்க திறமை பேசியிருப்பாரு ஆண்டவர்.
இப்ப அப்படி பிரசங்கத்தை பிரசங்கிக்கிற ஒரு தேவனுடைய சொந்தம் கிருபை உள்ள நம்ம ஆண்டவர் அவர் பேசுறாரு. இப்ப பேசுற இந்த பிரசங்கத்தை கேட்டு இருக்காரு. கேட்டோம் அவர்களும் தீர்மானம் பண்ணிட்டாரு, ஐயோ இவ்வளவு பெரிய வார்த்தையா, இவ்வளவு பெரிய சத்தியமா, எப்படி என்னான்னு அப்பா தாங்க முடியல. அந்த விசுவாசம் உள்ள போக உள்ள போக உள்ள போக உள்ள போக உள்ள போக உள்ள போக இவங்கிட்ட இருந்து அவிசுவாசம் வெளியே வந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, எப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை உள்ள போகுதோ அப்ப உள்ள இருக்கிற அவிசுவாசம் வெளியே போயிட்டே இருக்கணும். இப்ப பேர் என்ன பண்ணாரு தெரியுமா? இப்ப சொன்ன உடனே கடைபிடிக்க ஆரம்பிச்சு. போட்டு மாட்டேன், போட்டுறேன்ப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, போட்டு வலையை போட்டுறேன். கடைபிடிக்கணும்ப்பா வசந்த. இயேசு சொல்றதுல இருக்கணும், இயேசு சொல்றதை கேட்கணும். இப்ப இயேசு சொல்ற மாதிரி வாழணும். அல்லேலூயா. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆகியோருடைய வார்த்தையின்படியே நான் போட சொல்லிட்டு வலை போற. இது எப்போ இந்த நேரத்தில் பார்த்து வலை போற தெரியுமா? தோல்வி நேரத்துல. அதெல்லாம் கஷ்டப்பட்டாப்பா, ஒன்னும் அகப்படல, உழைச்சி 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 நான் ஓடு மாதிரி தங்கி போயிட்டேன். ஆனா கையில இன்னமும் தரத்துல தான் இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை. தோல்வி நேரத்துல, கண்ணீர் நேரத்துல, வாழ்க்கையில எதுவுமே இல்லை எனக்கு அப்படிங்கிற நேரத்துல, இனி இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் போயிடுச்சு அப்படிங்கிற நேரத்துல பேதுரு என்ன பண்றாரு தெரியுமா? என் அன்புக்குரிய பிள்ளை, வலையை போடுறான். பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆராதிக்கிற அன்புக்குரிய ஜனங்களே, நம்முடைய நெருக்கத்துல, நம்முடைய சோதனை காலத்துல, வெறுமையா இருக்கிற நேரத்துல, சில பேருக்கு நல்லா இருந்தா சர்ச்சைக்கு வருவாங்க. பாத்தீங்களா? வீட்டுல எல்லாமே தான் சர்ச்சை சந்தோஷமா வருவாங்க. ஒரு சின்ன சோதனை மட்டுமே சர்ச்சை பக்கம் எட்டோடு பார்க்க மாட்டாங்க. அது வரையான ஆவி அது. ஆனா இங்க பேருக்கு என்ன பண்ண தெரியுமா? அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது, தெரிஞ்ச பிறகு சர்ச்சை வராது. ஒருவேளை ஆண்டு என்ன பண்ணிருப்பாரு, எப்பா சர்ச்சை முடிஞ்சு போச்சு, பிரசம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் காணிக்கு கொடுக்குறா அப்படி கேட்டு என்ன நடந்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? பேர் என்ன கொடுத்து வலையை தூக்கி போட்டு போன போட்டு நீங்க வச்சு சொல்லி போகணும், வேற வழி கிடையாது. ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. ஒன்று இல்லாத ஒரு நேரத்துல பேரு தான் தோல்வி ஊத்துறாரு. என் சுய, என் பிரயாசம், என் ஞானம், நான் கற்றுக்கொண்ட வித்த எல்லாமே பொய்யா போச்சு. ஒன்னும் பள்ளியா நினைக்கல, எல்லாம் தோல்வி முடிச்சு ஆண்டவரே. ஆனாலும் ஜெயம் கொடுக்கிற உங்களால எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும், எனக்கு அதிசயத்தை செய்ய முடியும், நான் நம்புறேன் என்று சொல்லி இந்த பேர் என்ன பண்ண தெரியுமா? ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய தேவஜனமே, முதலாவது இயேசு இருக்கிற இடத்துல இருக்கணும். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்கணும். மூணாவது இயேசு சொல்ற மாதிரி வாழணும். அடுத்தது வசந்த வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சரி. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதற்கு திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றீமா? இது வரைக்கும் அவர் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இயேசு சொல்றதை நம்ம கேட்கணும். இயேசு சொல்ற மாதிரி நம்ம வாழணும். இப்ப இயேசு கூப்பிடுற இடத்துக்கு வந்துடணும். இயேசு கூட்ட என்ன பண்ண வந்துடணும். இப்ப ஐயாவுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, வெறுமையா இருந்தாரு, ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கை தொடங்குறப்ப என்ன பண்ணிச்சு? வெறும் போட்டு, இயேசு போறதுக்கு முன்னால போட்டு வெறுமையா தான் இருந்துச்சு. இயேசு வந்த பிறகு போட்டு நிறைஞ்சிச்சு. இப்போ போட்டுட்டு வாடாங்கிற வந்துட்டாரு. சில பேர் நிறைய வரைக்கும் ஆண்டு காலம் பிடிப்பாங்க, நிறைஞ்ச பிறகு அவங்கால தான் எல்லாரும் பிடிக்க மாதிரி சொல்லுவான். சில ஊழிய கலப்பாங்க, வரப்ப ஒண்ணுமே வருவாங்க ஊழியத்துக்கு, நல்ல ஆசீர்வாதம் வாழ்வாங்க. வாழ்ந்த பிறகு அவங்களுக்குள்ள 10 பேருக்கு நினைப்பாங்க தவிர இயேசு தான் கூட நினைக்க மாட்டாங்க. இயேசுனாலே அவங்க பார்க்க வந்தவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க வரணும். சில நேரம் இல்லை. நான் பிரபலமான ஊழியக்கார பிரசங்கம் பண்றது 3 கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு,
இந்த லாட்ஜில் நான் தங்குவேன், இங்கே தான் நான் சாப்பிடுவேன், இவ்வளோ தான் செய்வேன், அதை பண்ண இதை பண்ணுவேன், இத்தனை லட்சம் ஒரு காணி கொடுத்துடணும் அப்புறம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டாப்புல. சரி ஓகே அப்படின்னு வந்தாச்சு. எஸ்ட் கூட பார்த்தா எல்லாம் சேர்ந்து ஸ்டேஜ் நான் மொத்தம் சேர்ந்து 10 லட்சம் மேலே வந்துச்சு. நான் நினச்சேன் அவன்கிட்ட 10 லட்சம் கொடுத்து ஒன்றும் கூப்பிட்றது பதிலாக முழங்கால் போட்டு ஜோமணி சர்ச்சைக்கு போயிடுவேன் பேட்டிக்கு அப்படி சொல்லி அப்படியே நிறுத்திட்டேன். எல்லாம் 2025 நான் வந்து பாருந்தாலும் 3 பேர் கம்மி சார்ந்திருக்கு நம்ம ஏரியாவில். அப்போ அப்படி டேட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணவங்க காணி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது இன்னைக்கு. அது எப்பயுமே பேசுவோம், நான் சொல்ற காடு தான் வருமே, நான் சொல்றதான் நீ செய்யணும். என் கூட அத்தனை பேர் என்ன பண்ணுவோம், அவங்க அடியார்கள் என் கூட வருவாங்க எல்லாருமே. தாதா பாடிகார்டு மாதிரி வருவாங்க, அவங்க நீ தான் செய்யணும். போட்ட டவுசரோட வந்த ஆண்டவர் இன்னைக்கு கோட்டு சூட் மாட்டவங்களை உயர்த்திருக்கிறாருன்னா அந்த ஆண்டவர் நீ எந்த அளவுக்கு வச்சிருக்கிற? உங்கள்கிட்ட கொடுத்தது காரணம் சேர்த்து வச்சுட்டு கும்மிடிச்சு உட்காந்து கிடையாது. உனக்கு கொடுத்த காரணமே நீ அனைவருக்கு ஆசீர்வாதம் இருக்கணுங்கிறதுக்காக தான். எந்தெந்த ஊழியக்காரன் தகுதி மிஞ்சி சொத்து வச்சு அவன் சீக்கிரம் நரகத்துக்கு போயிடுவான். அதெல்லாம் சாபமான பணம். அந்த பணம் ஒரு நாள் ஆசீர்வாதம் பெறாது. அது தமிழ்நாடு ஒரு சாட்சி. நீ வாழ்றதுக்கு உன் ஊழியத்தை தேவை வச்சு மீது சபைக்கு எழுதி கொடு போகட்டும். கிராமங்கள சபை கட்டி போடு, யாராவது ஆராதனை பண்ணிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு போடு, 10 ஆத்மாவை வந்து சேரட்டும். ஒரு சாதாரண நடிகருங்க, லாரன்ஸ் ஒரு நடிகர். நான் பேட்டி பார்த்து டிவி பார்த்து செய்தி பேசுறாரு, பேட்டி பார்க்குறேன். லாரன்ஸ் ஒரு நடிகர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? தயவு செஞ்சு யாரும் என்னோட ட்ரஸ்ட் நீங்க பணம் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா ட்ரஸ்ட் வச்சு நிறைய பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களெல்லாம் கிராஜுவேட்டா மாற்றி அவங்க வேலை வாங்கி கொடுத்து ஒரு பெரிய நல்ல ஒரு காரியம் செஞ்சுட்டு நல்ல ஒரு மனுஷன் நிறைய படிக்க உதவி செய்யறாரு. எல்லாம் அந்த மாற்றுத்திறனாளி பிள்ளை நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் சப்போர்ட் படிக்க வைக்கிறார், படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குறாரு, கல்யாணம் வைக்கிறாரு. நான் பார்த்துருந்தேன், நான் அந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தேன். பார்க்கும்போது முடிச்சு அவர் சொல்றாரு, தயவு செஞ்சு யாரும் இனிமே என்னுடைய ட்ரஸ்ட் நீங்க பணம் அனுப்ப வேண்டாம். என்ன மாதிரி நிறைய ட்ரஸ்டுகள் இருக்குது. நான் பெரியவரை செய்யறேன், சின்ன அளவுல ட்ரஸ்ட் தொடங்கி நடத்த முடியாம இருக்கிறாங்க பாத்தியா, அவங்க கண்டுபிடிச்சு நீ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏங்க ரட்சிக்கப்படாத ஒரு ஆளுங்க சின்ன பாக்குறது பாவம். அது வந்து ஒரு விபச்சார பாவம். அப்படி போதிக்கிற ஊழியக்கார முட்டாள்லாம் தெரியுது வசனத்தை அவரு சொல்றாரு. எனக்கு போதும், இவ்வளவுதான் இல்ல, கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணு, ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு அவங்க 4 பேர் வாழ வைக்கணும்னு சொல்றாப்புல. ஆனா நீ கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருந்தாலும் மகன் பேர வயிற்றுல குழந்தை சேர்த்து சொத்து சம்பாதிச்சு உட்காந்து ஊழியக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? சொத்து சேர்த்துதான் இருக்கான் தவிர கஷ்டப்படுற கிராமத்துல ஒரு சபை கட்டி விடுறான். அறிவே இருக்க மாட்டேன் பாத்தீங்களா, புத்தி இருக்க மாட்டேன் பாத்தீங்களா? ஏன் இதெல்லாம் காரணம் தெரியுமா? இவங்க கிட்ட கத்தர் இல்லவே இல்லை, பிசாசு கொடுத்து அவங்கள வழி எடுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அனலாயிட்டு வந்து அந்த சாத்தை கொண்டு வந்து நான் வீட்டுக்கு கொண்டு தான் வச்சோம். சில பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த பிறகு ஐயா வீட்டுல பிரச்சனையா சோப்போட பேய் ஆடுறது வீட்டுக்குள்ளே எங்க பக்கத்து ஒரு கிராமத்தில். ஏங்க ஆசீர்வாதம் இல்லை? கூட்டத்தை பார்த்து என்னைக்கு சர்ச்சைக்கு போக கூடாது. ஏசு கிறிஸ்து எங்க இருக்காரு பார்த்துட்டு சர்ச்சைக்கு போய் கத்துவோம். அது உனக்கு ஆசீர்வாதம். அன்புக்குரிய சகோதர கத்தோலிக்க பிள்ளைகளே, முதலாவது இயேசு இருக்க இடத்துல இருக்கணும், 2வது இயேசு சொல்றதை நம்ம கேட்கணும், 3வது இயேசுவை போல வாழணும், 4வது இயேசு சொன்னாக்க வந்துடணும். எல்லாத்தையும் எப்படி வாங்குற? என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கிறப்ப சொன்னாரு, எல்லாம் கொடுத்து விட்டுவா அப்படிங்கிறாரு. செல்வ கத்த நிறைய கொடுப்பாரு. ஏன் கொடுக்குறா தெரியுமா? அப்படியே வச்சு உட்காந்து கிடையாது, அதை வச்சுட்டு அதை விட்டு வர மனசு உனக்கு. செல்வ ஆண்டவர் 10 ரூபாய் கொடுக்குறாரு வச்சுங்க. கொடுத்த உடனே 10 கோடி நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் நான் சொன்னா வர யாராவது ரெடியா இருக்கிறாங்க அன்னைக்கு. அது தேவ சித்தமே இல்லை பிரதர். நான் கஷ்டப்பட்டு நான் காப்பாத்தினது, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மா இல்லாம இருக்கிற ஊர் நம்ம ஊழியத்தை தொடங்கினேன். என் பையனை ஊழிய அழைப்பு இல்லாம போனா பரவாயில்ல, ஆபிரகாமுடைய மகன் யாக்கோபு பிரசவம் பண்ணா பரவாயில்ல, மோசே பிரசவம் பண்ணா பரவாயில்ல, ஆனா அவன் தான் உடன்படிக்கையாளர் பாஸ் ஆகணும். ஆனா கிருபையுள்ள வரவன ஊழியக்காரர் அது கீழே இருந்துட்டு இருப்பான், மூப்பரா இருந்துட்டு இருப்பாங்க. சாகிற வரைக்கும் அவன் சாகரமா மூப்பராக தான் இருந்துட்டு இருப்பான். ஊழியத்தை தர மாட்டாங்க அவன்கிட்ட. பரவான ஒரு ஊழியம் தெரிஞ்சு ஒரு ஊழியம் இருக்குது இன்டர்நேஷனல் பெரிய ஒரு ஊழியம். அவங்க அப்பா ஒரு தரிசனத்தை ஊழியம் செஞ்சாரு. பிள்ளைங்க என்ன பண்ணி தெரியுமா? சொத்தை பிரிச்சு பங்க போட்டு கூறு பூரா போட்டு வித்துருச்சு. இன்னைக்கு இந்த ஸ்கூல் நீ எடுத்துக்கோ, பைபிள் நீ எடுத்துக்கோ, இந்த ஹாஸ்டல் நீ எடுத்துக்க, சர்ச்சை நீ எடுத்துக்க, இதை நீ எடுத்துக்க.
அங்க கட்டியிருக்க இந்த சபை இன்னைக்கு வித்தா 180 கோடி ரூபாய்க்கு போகும். அந்த 180 கோடி ரூபாய ஒரு கிராமத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சு சபை கட்டி போட்டா எத்தனை ஆயிரம் சபை கட்டி போட முடியும்? ஏன் இது பாரத்துல சொல்ல தெரியுமா? கத்த நிறைய கொடுக்கறதுக்கு காரணம் தெரியுமா? கொடுத்த பொருளை நேசிக்கிறதுக்கா இல்ல, உனக்கு கொடுக்க வச்சவரை நேசிக்கிறதுக்காக தான். நிறைய பேர் கொடுத்த பொருளை நேசிக்க தெரியுது, ஆனா கொடுத்த ஆண்டவரை நேசிக்க மறந்துடாமே. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறப்ப, உயர்வே இல்லாம இருக்கிறப்ப, சிங்கிள் டீ கூட வழி இல்லாம இருக்கிற காலத்துல ஏசப்பா 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 காலம் பிடிச்ச அழுத தெரிஞ்ச நமக்கு இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாழ்வு மாறின பிறகு இயேசு கிறிஸ்துவ தேர்தல் மனசு இல்லையே. அவர் விட்டு எழுதிட்டு வான்னு சொன்னா வரத்துக்கு மனசு இல்லையே. இன்னைக்கு கிராமங்களை ஊழிய செய்ய அப்படி போக மனசு இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அவங்க அழைப்போடு வந்தாங்க, இன்னைக்கு அழைப்பை மறந்து இன்னைக்கு பிழைப்புக்காக வாழ்ந்து ஊழி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்புக்குரிய பிள்ளைகளே, கத்தர் ஒரு விசுவாசியா இருக்கிற உங்களுக்கு சரி, அவர் நிறைய உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறாருன்னா என்ன தெரியுமா? அந்த நான் கொடுக்கிற பணத்தை நேசிக்கிறியா இல்ல என்ன நேசிக்கிறியா அப்படி கேட்ட நம்ம யாரை சொல்லுவோம்? இயேசுவா தான் சொல்லணுங்க. இயேசுவா தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு இல்ல 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 இயேசுவோட வேணாம், அந்த பணம் மட்டும் போதும். எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? கத்தர் சொல்றாரு நீ வந்து கத்தர் நான் பார்த்து சொல்றாரு வந்துடணும். இல்ல இல்ல நான் ஒட்டிட்டே தான் இருப்பேன். என்ன பண்ணுவோம்? என்பது கத்தர் சொன்ன வந்துடணும். அது சொல்றாரு, ஒரு என்னை பின்பற்றி வரவில்லை அவர் தன்னை தன் சிறுமை எடுத்து பின்பற்றி வாங்குறாரு. என்னை பின்பற்றி வாங்குறாரு. வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க அப்படிங்கல, விட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ எதெல்லாம் விடுகிறியோ அதெல்லாம் 100 மடங்கு கொடுக்க கத்தரால முடியும். என்புக்குரிய பிள்ளைகளே, 4வது அவருடைய சொன்ன அவர் கூப்பிட்ட உடனே வர கத்துக்கிட்டாங்க. 5வது வாசி பாருங்க. அடுத்தது கடைசியா வாசிங்க தொடர்ச்சியா. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை ஒண்ணு கேட்கறாங்க பாத்தீங்களா? இதுதான் விசுவாசிங்க, இதுதான் ஊழியம். அவர் சொல்றாங்க விட்டு வாப்பான்னு வந்துட்டாரு. கூடிய காசு வேணுமா ஏசு வேணுமான்னு கேட்டா ஏசு தான் வேணும் சொல்லணும், காசு தான் சொல்லக்கூடாது. மட்டும் வந்துட்டாப்லையே, ஒண்ணுமே பேசுறப்ப வந்துட்டாரு. எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டார்கள். அடுத்தது பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இப்ப திருமணம் பண்ண அதே வசந்த திருமணம் கொஞ்சம் ஏற்கனவே வசந்தி வாசிங்க. படகு நிரம்பி அவர் படகுகளை கரையிலே கொண்டு போய் அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நிறுத்திட்டு அவருக்கு பின் சென்று போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரனுக்கு 1 கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், ஜஸ்ட் என் ஊழியக்காரனுக்கு 1 கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் ஆசீர்வாதத்தை இம்மையிலையும் மறுமையிலையும் அவங்களுக்கு போகவே மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு வாங்க சொன்ன ஆண்டவர் நடுத்தருல விட்டுவார். பேதுருவ நடுத்தருல விட்டுட்டாரு. அழைச்சிட்டு வந்துட்டு அவனை வேதனை போடுறா, சாகுடா, பத்தியடா, பசியாடா, நானும் ஊழியத்துமே அப்படியே சொன்னாங்க எல்லாருமே. அப்படிலாம் போச்சுட்டாங்க. பாரு, நீ ஊழியக்காரன் நல்ல செருப்பு போடக்கூடாது, ஊழியக்காரன் என்னெல்லாம் வைக்க கூடாது, என்னெல்லாம் என்ன பண்ணு அது டிம் பண்ணி வச்சுக்கோ முடியலாம். நீ ஊழியக்காரன் எந்த ஆசையும் உனக்கு இருக்கவே கூடாது, நீ ஊழியக்காரன் ஜீன்ஸ் பேண்ட் போடாத, நீ ஊழியக்காரன் கோட் சுட்லாம் போட்டுறாத, நீ ஊழியக்காரன் பண்ணாத, ஊழிய தந்துருக்கிற எல்லா ஆசையும் வெறுத்து தள்ளிடணும். நீ முதல்ல 2 வீலர் இருக்கக்கூடாது, சைக்கிள் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் பாவம். ஏசு நான் சைக்கிள் ஊழியம் செஞ்சாரு, ஏசு நடந்துதான் செஞ்சாரு, நீ நடந்தா ஊழித்து போகணும். அப்பெல்லாம் என்ன போட்டு பாடாப்படுத்தி வச்சாங்க. அந்த குட்டி பிசா சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்தனால்தான் பல வருஷங்கள் வர நன்மை நடந்து போயிட்டேன். கத்தரின் குறையில நடத்திட்டு ஸ்தோத்திரம். அவர் நம்பி வர்ற பிள்ளைகளுக்கு 2 தலைமுறை இல்ல, 5 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை இருக்க மாறாட்டு கத்து. இப்படி போட்டை விட்டு வந்தாருப்பா, படகை விட்டு வந்தாருப்பா, வேற விட்டு வந்தாரு. எல்லாவற்றையும் விட்டு விட்டு
என்ன பண்ண தெரியுமா? இப்ப இயேசு சொன்ன உடனே என் வார்த்தை கேட்டு வந்த பேதுரு குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்க அப்போஸ்தலர் வாசி பாத்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 37வது வசனம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதை கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுருவின் காலில் கொண்டு பணத்தை வைக்கிறாங்கய்யா. இடத்த வித்து, வீடை வித்து, வாசல் வித்து என்ன பண்றாங்க? எங்க போட்டோட இருந்தா போட்டோட வாழ்க்கை போயிருக்கோம் இருக்குங்க. அப்போஸ்தலர் முதலாவது பிரதான அப்போஸ்தலர் பேதுருதான். அப்போஸ்தலர் பாதத்தை கொண்டு என்ன பண்ண இடத்தை கொண்டு வைக்கிறாங்க, கிரயத்தை. அப்ப ஊழியத்துக்கு பணம் கொடுக்குற தயங்க கூட இடத்தெல்லாம் வித்து கொடுக்குறான். அப்ப நிலத்தை வித்து கொடுக்குறான், வீட்டை வித்து கொடுக்குறான். இப்ப பேதுருக்கு பணத்துக்கு ஆசை நினைக்கிறீங்க? பேதுரு பணத்தை நேசிக்கிற ஆனாக்க அவனை வீட்டுக்கு கூட்டு டீ போட்டு கொடுத்து இப்ப காசு வாங்கியிருப்பாரு. ஆனா பணத்தை மதிக்காம இருந்தா பணம் காலில் இருக்குது. அவர் இயேசுவை நேசிக்கிறாருன்னா பணம் காலில் இருக்குது. இன்னும் யார்கிட்ட எல்லாம் நம்மளுடைய பணம் தலைக்கு மேல இருக்குதோ அதெல்லாம் போய் என் மேல பிசாதான் இருக்கிறாங்களா? இயேசு இல்லவே இல்லை. இயேசு இருந்தா உன் பணம், உன் படிப்பு, உன் பதவி, உங்கள்கிட்ட எல்லாமே உன் காலுக்கு, இயேசு காலுக்குள்ள இருக்கணும், உன் காலுக்குள்ள இருக்கணும். அது தலைக்கு கவரமா ஏறக்கூடாது. அப்படியேப்பட்ட பேர் என்ன பண்ண தெரியுமா? ஜெபமான அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. இந்த அற்புதம் நடந்து மாத்திரமல்ல, ஒன்ன ஒரே பிரசவத்தை 3000 ரட்சிக்கப்படுறாங்க. படகுலயே உட்கார்ந்தா வேலை நடந்திருக்குமா? அந்த ஒரு படகு மீனோட பேருக்கு வாழ்க்கையை முடிச்சு போயிருக்குங்க. போட்டு நினைச்சு வயிறு நினைச்சு போதும், நாளைக்கு அவருக்கு என்ன கடன் பார்க்குவாரு, அப்படியே வாழ்க்கை போயிருக்கோம். இயேசு சொன்ன கேட்டு வந்தாரு. வந்த உடனே இவர் அநேகருக்கு ஆசீர்வாதமும் மாறிட்டார். ஜனங்க எல்லாரும் ஒரு பிரசவம் பண்றாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகத்தை நிறையறாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது, இருதயங்கள் திறக்கப்படுது. ஜனங்க கர்த்தருக்கு பழைய ஏற்பாடு காலத்துக்கு காணி கொடுத்தவங்க எல்லாம் இப்ப சொல்லாமலே என்ன பண்ண தெரியுமா? பழைய ஏற்பாடுல இடத்த வித்து கொடுத்த பைபிள் இல்ல, ஆனா சொல்லாமலே செய்யறான் பாருங்க. ஒரு குரூப் காணிக்கைகள் கொடுத்து எப்படி கொடுக்க தெரியுமா? எண்ணி கொடுக்கல, அளந்து கொடுக்கல, அளவில்லாம கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நண்புக்குரிய பிள்ளைகளே, பேதுரு அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அவர் கூட்டா வந்துடுறேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தாரு. அவருடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு பல தலைமுறைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு மீதி இருக்கக்கூடிய கதை வச்சிருந்தார் வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு காலுக்கு கீழே இருக்குதா, தலைக்கு மேல இருக்குதா? உங்க பதவி, உங்க படிப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய பணம், உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உங்களை ஆளுகை செய்தா இல்ல நீங்க அதை ஆளுகை செய்யறீங்களா? சற்று யோசிச்சு பாருங்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் 5 காரியங்கள் பேசியிருக்கிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல நாம இருக்கணும். இரண்டாவது, இயேசு சொல்றத ஒரு கிறிஸ்தவங்க இயேசு இருக்கிற இடத்துல இருக்கணும். ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க இயேசு சொல்றதை கேட்கணும். மூணாவது, ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க இயேசு சொல்ற மாதிரி வாழணும். நாலாவது, இயேசுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க இயேசு கூப்பிட்டா வந்துடணும். அஞ்சாவது, அளவில்லாத ஆசீர்வாதத்தை நிறைவா கொடுக்க அவரால் முடியும்னு விசுவாசிக்கணும். போட்ட சொல்லி வந்த பேதுரு இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? இன்டர்நேஷனல் லெவல் பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டார். பேர் வந்துச்சு, பதவி வந்துச்சு, பணம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனா அப்படி வந்து பேர் எப்படி இருந்தா இறந்தா தெரியுமா? தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியாக மரித்தார். அவரே சிலர் கொண்டு போனாங்க. அவர் வரலாம் இல்லை. அவர் சொன்னார், இல்லை என்ன பண்ணா இயேசு மாதிரி நேரம் அடையாதீங்க, அந்த தகுதி எனக்கு கிடையாது, அதனால எனக்கு தலைகீழ அப்படின்னு சொன்னாங்க. கூட்டல் வடிவில் இயேசுவை கட்டி சிலுவை அறைந்தார். இயேசுக்காக
தன்னை முழுக்கும் இயேசு சொன்ன வார்த்தை கேட்டு வந்து பேரு இயேசுக்காக தன்னையே கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம என்ன தாண்டு கொடுத்துக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை இயேசு எதை கொடுத்துக்கிறோமா? என்ன கொடுத்துக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அவருடைய ஜீவனுக்கு நம்ம என்னது கொடுத்துக்கிறோம்? நம்ம ஜீவனுக்காக இயேசுக்கு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்படாம நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அன்புக்குரிய பிள்ளைகளே, இதுவே ரட்சணியா? ஆண்டு சமூகத்தில் கூடிய உங்களை நான் பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கா வாழுங்க, கத்தர் நில்லுங்க, கத்தர் சொல்றத கேளுங்க, அப்படி நாமத்தை பயன்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிதா குமாரன் பரிசு நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.